வணக்கம். கோட் திரைப்படம் வெளியாகி 24 மணி நேரம் ஆகியிருக்கு. இந்த 24 மணி நேரத்தில் அந்த படம் குறித்த பல்வேறு விமர்சனங்கள பார்த்திருப்பீங்க. அதேபோல படத்தினுடைய முதல் நாள் பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் அப்படின்ற பேர்ல பல்வேறு விதமான அறிக்கைகள நீங்க பார்த்திருப்பீங்க. பாக்ஸ் ஆஃபிஸ் ரிப்போர்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சோர்ஸ்ல வந்து பேசியிருப்பாங்க. நாம கோட் படத்துக்கான விமர்சனத்த வெளியிட்டிருந்தோம். பலரும் அது நியாயமா இருந்ததா சொன்னாங்க. சிலர் விஜய்யுடைய பரம ரசிகர்களா இருக்கக்கூடும். அவங்க வந்து அந்த இடத்துல தங்களுடைய வன்மத்தை கக்கிட்டு போயிருந்தாங்க. அது பரவால்ல. நான் வந்து எப்பவுமே வந்து எல்லோரையும் நண்பர்களா தான் பார்க்கிறேன். நண்பர்களின் கருத்தாவே அத நான் எடுத்துக்கிறேன். அதேபோல கோட்டோட முதல் நாள் வசூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புள்ளிவிவரத்த குடுத்திருந்தேன். இப்போ அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் ஒண்ணு வந்திருக்கு. அத வந்து இன்னொரு பாக்ஸ் ஆஃபிஸ் ரிப்போர்ட் அதுல வந்து நான் தரேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கோட் படம் ஏன் இவ்வளவு பெரிய ட்ரோல் மெட்டீரியலா மாறுச்சு? இந்த படம் வெற்றியா? தோல்வியா? இததான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் ஏன் இவ்வளவு பெரிய கேலிக்குள்ளாகுது? இவ்வளவு பெரிய கிண்டலுக்குள்ளாகுது? அப்படின்னா, அதற்கு முதல் காரணம் இயக்குனர் வெங்கட் பிரபு தான். நான் இதுக்கு முன்ன சொல்லியிருக்கேன். இயக்குனர் வெங்கட் பிரபு பொறுப்பானவர். மிக சரியாக வந்து நட்சத்திரங்கள பயன்படுத்துவார் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். பட் இந்த படம் பார்த்த பிறகு வந்து அத நான் வாபஸ் வாங்கிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா கஸ்டடியில அப்படிதான் பண்ணாரு. அது ஏதோ ஒரு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நெனைச்சோம். ஆனா இப்ப கோட்ல அதே தவறத்தான் அவர் திரும்ப செஞ்சிருக்காரு. மிக முக்கியமாக காஸ்டிங். இத்தன நட்சத்திரங்களை வந்து அவர் சேர்த்திருக்காரு. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அவர் தீனி போட்டிருப்பாரு. சரியான முறையில தான் இந்த படத்த வந்து அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம நம்பணும். ஆனா, ஏன் இத்தனை நட்சத்திரங்கள் அப்படிங்கிற கேள்விய இப்ப கேட்க வச்சிருக்காரு. இவ்வளவு பேரு, இவ்வளவு ஸ்டார் காஸ்ட், இவ்வளவு முக்கியமான நடிகர்கள உள்ள கொண்டாந்தாரு. அவங்களுக்கு சரியான தீனி குடுத்திருக்காரா? அவங்க கிட்ட சரியான வேலை வாங்கியிருக்காரா? அப்படின்னா, அங்கதான் வந்து வெங்கட் பிரபு சொதப்பி இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அதேபோல அ படத்தினுடைய நாயகன் விஜய். விஜய வந்து ஒரு நம்ம வந்து என்னைக்குமே விஜயோட நடிப்புல நம்ம எந்த குறையும் நம்ம சொன்னதே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர்கள்ல அவரும் ஒருத்தர் தான். இன்னொன்னு சொன்னத கரெக்ட்டா உள்வாங்கிக்கிட்டு, அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற நடிகர்கள்ல அவரும் ஒரு முக்கியமான நடிகர். நீங்க இத ஏன் நான் சொல்றேன்னா, இதற்கு முன்ன துள்ளாத மனம் துள்ளுன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு காட்சியா அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஆனா, இத வந்து வெளிப்படையா வெளியில சொல்லி, அவரால தன் சோகத்த பகிர்ந்துக்க முடியாது. பாத்ரூம் உள்ள போயிட்டு வந்து அவரு குமுறி குமுறி அழுற அந்த காட்சியில அசல் ஒரிஜினலான ஒரு நடிகர் விஜய வந்து அதுல நம்ம பார்த்திருப்போம். மிகச்சிறந்த ஒரு நடிப்பு அது. அதே போலத்தான் காவலன் ஒரு படம். அந்த படத்துல அ அந்த முகம் தெரியாத அந்த காதலிய பார்க்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாரு. அவங்களும் வருவாங்க. ஆனா வந்து இருவரும் சந்திக்க முடியாது. அவங்களுக்காக இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஒரு பூங்காவுல. அந்த காட்சியில விஜயோட அல்டிமேட் நடிப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் தான் விஜய். அதையெல்லாம் வந்து யாருமே குறை சொல்லல. ஆனா, அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள், அதேபோல அவருக்கு தரப்படுகிற பில்டப்ப நம்பி அவர் வந்து கொஞ்சம் அதுல ஓவரா போறது. அதுல தான் வந்து விஜய் சொதப்புறாரு, சறுக்கிடுவாரு. அப்படித்தான் இந்த சமீப காலத்திய படங்கள வந்து நான் பார்க்கிறேன். நமக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து நான் விஜயோட எல்லா படங்களையும் வந்து பார்த்திருக்கேன். எல்லா படத்தையும் வந்து நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நடுநிலையா தான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். எந்த இடத்திலும் வன்மத்தை நான் சொன்னதில்ல. அதேபோல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிய எந்த இடத்திலும் நான் காட்டுனது கிடையாது. எந்த படத்துக்குமே வந்து நான் காட்டுனது கிடையாது. அது வந்து விஜய்க்கே தெரியும். ஏன்னா, நான் அந்த காவலன் படத்துக்கு எழுதின விமர்சனத்த படிச்சுட்டு வந்து அவர் ரொம்ப பாராட்டினார். அதனால இந்த இடத்துல இத நான் பதிவு பண்றேன். இந்த கோட் படத்துக்கு கூட நம்முடைய விமர்சனம் நடுநிலையாக இந்த படத்துல என்ன மிஸ் ஆச்சுங்கிறத சொல்றதா தான் இருந்திருக்கும். இப்போ இந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா ஏன் இவ்வளவு பெரிய கேலிக்குள்ளாச்சு அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாரி இந்த ஸ்டார் காஸ்ட். இவங்கள சரியான முறையில பயன்படுத்தாம விட்டுட்டார் வெங்கட் பிரபுங்கிறது தான் முதன்மையான ஒரு காரணம். அதுல குறிப்பா வில்லன் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அவர பார்த்தா என்ன மாதிரியான உணர்வு வரணும்? அப்படிங்கிறது இந்த தமிழ் சினிமாவுல அது ஒரு 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 எழுதப்பட்ட இலக்கணம் மாரி தான். அத மீறி வந்து ஒரு பரிதாபமான ஒரு தோற்றத்தோட ஒருத்தர கொண்டாந்து அவர் வில்லன் வந்து நிப்பாட்டி வைக்கிறாரு. அது வந்து எடுபடாம போயிடுச்சு. முதல் முக்கியமான காரணம், வில்லன் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் எடுபடாமே போயிடுச்சு இந்த படத்துல. அதுதான் இந்த படத்தினுடைய அந்த
எதிர்பார்த்த அளவு வரவேற்பை பெறாம போனதுக்கான காரணம், நான் தோல்வின்னு நான் இப்பயே நான் சொல்ல விரும்பல. அது தோல்வியா இல்லையாங்கிறத திங்கட்கிழமை மேல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆனா எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காம போனதுக்கு முக்கிய காரணம் இந்த வில்லன் அந்த பாத்திரம் சரிவர அது கட்டமைக்கப்படல. அதே போல மற்ற நடிகர்களை கூட வந்து சரியான முறையில வந்து அவரு வேலை வாங்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல படத்தின் நாயகனான விஜயை வந்து அவர் சரியாக பயன்படுத்த தவறி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சீனியர் விஜயை பாருங்க, அவர் வந்து எந்த அளவுக்கு சரியா பண்ணியிருப்பாருன்னு தெரியும். அதே போல அவருடைய அந்த டிஏஜிங் வெர்ஷன் சொல்றாங்கல்ல, அந்த வெர்ஷனை பாருங்க. அதுல இருக்கிற குறைகள் எல்லாம் ஈஸியா தெரியும் உங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. ஆக்வர்டுன்னா நம்ம அதை சகிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு பாத்திர படைப்பா அதை வச்சுட்டார். அப்புறம் இந்த அப்பா மகன் மோதல் அப்படின்னு இருக்க, அது வந்து இப்படி வைக்க கூடாது. இந்த மாதிரியான மோதல்கள் ஒரு நாளும் எடுப்பட்டதே கிடையாது. நீங்க தங்கப்பதக்கத்துல ஏன் எடுப்பட்டுச்சுன்னா சட்டப்படி அது சரி. சட்டப்படி அது சரி. அதனால வந்து அதை எடுப்படுதாங்க. அதே போல அப்பனும் மகனை வந்து இப்படி அடிச்சுக்கலாங்க. அது ஒரு ஜென்டிலான ஒரு மோதலாவே காட்டியிருப்பாங்க. ஜெயிலர்ல ஏன் அப்பா மகன் மோதல், அப்பா வந்து பையனை கொல்றாரு, அதை ஏன் ஜனங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அது காட்டப்பட்ட விதம் அப்படி. ஆனா நம்ம இதுக்கு முன்ன விஜயோட லியோல நம்மளால அதை ஏத்துக்க முடியல. பெற்ற தந்தையே மகனையும் மகளையும் கொல்வதற்கு, அதாவது நரபலி கொடுப்பதற்கு திட்டம் போடுறாரு அப்படிங்கிற அதை நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னா அது மூட நம்பிக்கை. இந்த படத்துல பார்த்தா வில்லன் எடுத்துன்னு போயிட்டு பையனை பிரெயின் வாஷ் பண்ணி அப்பா இவன் தான் சொல்லியே வந்து அனுப்புறான் கொல்றதுக்கு. இவங்க 2 பேருக்குள்ள அடி தட்டி சண்டை. இதை வந்து பார்க்க சகிக்காமே போயிடுது. அதுதான் அதை சொல்ற விதம், அந்த ஸ்கிரிப்ட் அது வந்து இந்த இடத்துல சொதப்பி இருக்கு. அது இன்னொரு முக்கியமான காரணம். அதே போல இந்த படத்தினுடைய முக்கியமான காரணம், அதாவது தோல்விக்கான அல்லது இந்த படம் சரியான வரவேற்பை பெறாததற்கு முக்கியமான காரணங்கள் ஒண்ணு இசை. அந்த இசையை வந்து யுவன் சங்கர் ராஜாவோட ஒரிஜினாலிட்டியை எந்த இடத்துலயுமே எடுபட விடாம பண்ணிட்டாங்க. அந்த படத்துல இருந்து ஒரு பிட்டு, அந்த படத்துல இருந்து ஒரு பிட்டுன்னு சொல்லி அதுல இருந்து உருவி எடுத்து போட்டதனுடைய விளைவு அந்த இசை எடுபடாமே போயிடுச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபிளாஸ், அதாவது இன்னொரு முக்கியமான தவறு என்னன்னா கதாநாயகி தேர்வு. இந்த படத்துல கதாநாயகின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. சினேகா ஒரு கதாநாயகி, சீனியர் விஜய்க்கு ஜோடி. திரிஷா ஒரு பாட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பரவாயில்ல, கமர்ஷியல்னு வச்சுக்கோங்க. சினேகா ஒரு ஜோடி, சினேகாவை கூட எரிச்சல் விடுற மாதிரி தான் சில காட்சிகள் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கதாநாயகின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவங்கள கதாநாயகியை நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப சர்வ சாதாரணமா வந்து போறாங்க. அவங்கள கதாநாயகி ஏத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்குள்ளே முடிச்சிடுறாங்க. அந்த பாத்திரத்தையே வந்து ரொம்ப கொடூரமா முடிச்சிடுறாங்க. எந்த படத்திலும் இந்த மாதிரியான ஒரு காட்சியை வந்து நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். ஒரு உயிருக்குயிரா காதலிக்கிற ஒரு காதலன் தன்னுடைய காதலிய இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணுவானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிற்கும் போது அந்த பாத்திரம் அப்படியே வந்து அடிபட்டு போயிடுது. அந்த இன்னொரு விஜயோட பாத்திரமும் வந்து அடிபட்டு போயிடுது. எடுபடாமல் போறதுக்கு காரணம் வந்து அதுதான். இதுல நான் முன்னே சொன்னேன் இல்லையா, மோகனுடைய தேர்வு தவறுன்னு சொல்லிட்டு. மோகனுடைய தேர்வு சரியா கூட இருந்திருக்கலாம். ஆனா அவரை வந்து பார்த்த உடனே வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த இந்த படத்துல எங்கேயுமே செய்ய வைக்கல. அவர் காட்டுற காட்சிகள் எல்லாம் வந்து தாடியும் பரிதாபமான முகமா அவர் பாட்டு ஏன்டா என்ன வில்லனா போட்டீங்கன்னு கேட்கிற மாதிரியே வந்து நிக்கிறாரு அவரு. அது ஒரு முக்கியமான ஒரு குறை இந்த படத்துல. படத்துல ஆகப்பெரிய குறை, படம் ஏன் சுத்தமா எடுபடாம போயிடுச்சு அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொல்றத, ஒரு சீனியர் விஜய் தன்னுடைய மகன் வில்லனா இருக்கிற தன்னுடைய மகனை துரத்திக்கிட்டு வர்றாரு. அந்த மகன் வந்து ஸ்டேடியத்துல குண்டு வைக்கிறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருக்காரு. அதை தடுக்கிறதுக்காக வர்றாரு. எப்படி வர்றாருன்னா பைக்ல வர்றாரு. இந்த பைக் எது வரைக்கும் போகும்? ரோடு இருக்கிற வரைக்கும் போகும். ரோடு இல்லைன்னா சேப்பாக்கம் சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்து மேல போகும். ஸ்டேடியத்து மேல எங்க? ஸ்டேடியத்தோட ரூஃப் மேலே போகும். அப்படி எடுத்திருக்காங்க. ரூஃப் மேலேயே போயிட்டு அப்புறம் அங்கிருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு அதல பாதாளத்துல போய் குதிச்சு அங்க போயிட்டு இந்த குண்டு வெடிப்பை தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு காட்சி அது. இப்போ இதுக்கு முன்ன ஒரு படம் ரஜினி நடிச்ச லிங்கான்னு ஒரு படம் வந்துச்சு. பலூன்ல ஏறி பறக்கிறாருன்னு உடனே வந்து அது அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. யாருமே ஏத்துக்கவே இல்லை. அதே போல கமல்ஹாசனோட படம், அதுக்கும் வந்து இதே மாதிரிதான் பலூன், ஏர் பலூன் யூஸ் பண்ணாங்க. அதாவது ஆள வந்தான் பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து சுத்தமா வந்து எடுபடல. அந்த மாதிரிதான் இந்த படமும் இந்த கிளைமேக்ஸ்லயும் அந்த காட்சிங்கிறது யாருக்குமே எடுபடாம போயிட்டு அது வந்து ஒரு சிரிப்புக்குரிய ஒரு காட்சியா மாறிடுது.
அப்புறம் இதுல குறியீடுன்னு சொல்லிட்டு அங்கங்க வந்து தலை, அஜித் இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா? அது எதுக்குடா அந்த படத்துல அப்படின்னு கேக்குறாங்க எல்லாருமே. அவசியம்னா பரவாயில்ல, நீ வைக்கலாம். நீ எல்லாரையும் வந்து கவரணும், எல்லா ரசிகரும் வந்து பார்க்கணும்னு நினைச்சு இதெல்லாம் சொல்றியா அப்படின்ற கேள்வி தியேட்டர்லயே எழுது. அதே போல இன்னொரு முக்கியமானது என்னன்னா, விஜயகாந்த ஏஐ மூலமா வந்து அப்படியே திரும்ப நாங்க உருவாக்கி இருக்கோம் அப்படின்னாங்க. பட் அந்த காட்சி எந்த விதமான ஒரு விளைவையும் ஏற்படுத்தாமலே போயிடுது. அப்புறம் ஒட்டு மொத்தமான ஒரு மிகப்பெரிய ஃப்ளா என்னன்னா, படத்தோட கதை. இது ஏற்கனவே வந்து 4 படங்களா வந்துருச்சு தமிழ்லயே. முதல் என்னன்னா, புரட்சி தலைவர் நடிச்ச குடியிருந்த கோயில். அந்த படத்துக்கும் இந்த கதையோட இந்த மூலக்கதைக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. அதற்கு அடுத்த என்ன படம் பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் நடிச்ச ராஜதுரை. அது வந்து இயக்குனர் யாருன்னா, விஜயோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் தான். நியாயமா அந்த கதைக்கே அவர் தான் உரிமையாளர். அவர் எடுத்த அந்த படத்தை அப்படியே வந்து உல்டா பண்ணி கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி இப்போ இந்த கோட்டா வந்து கொடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. அது வந்து உண்மையிலேயே வந்து ஏற்க முடியாத ஒண்ணு. ஒருவேளை அதுக்காக தான் விஜயகாந்த் படத்தை காமிச்சாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் பலரும் முன் வச்சிருக்காங்க. உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அந்த ராஜதுரையே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு எடுத்து வச்சிருக்காரு, இல்ல கெடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தத்துல இந்த படத்தினுடைய நிறைகள் குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இதுல நிறைகளை பார்த்தா அது ஒண்ணுமே இல்லை. குறைகள்னு பார்த்தா படம் முழுக்க குறையாத்தான் இருக்கு. அதனுடைய விளைவு தான் இந்த படம் இத்தனை பெரிய ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு. இவ்வளவு கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருக்கு. அதே போல பல இடங்களில் படத்தோட காட்சிகள் வந்து ரத்து செய்யப்பட்டு வருது. குறிப்பா வந்து தென் மாநிலங்களில். வட மாநிலங்களில் ஏற்கனவே வந்து அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் அல்லது மண்டேக்கு அப்புறம் இந்த படத்தை தூக்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க அதை மினிமம் 10% 15% வந்தா போதும் ஓட்டலாம், இல்லைன்னா ஷோ கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மல்டிபிளெக்ஸ் ஓனர்ஸ், அந்த மல்டிபிளெக்ஸ் ஓனர்ஸோட சங்கத்தின் நிர்வாகி ஒருத்தர் இப்ப அண்மையில பேட்டி கொடுத்திருந்தாரு. மினிமம் வந்ததுன்னா ஓட்டலாம், இல்லைன்னா ஷோ கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இங்க தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவா ஏதாவது படம் இருக்கா போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு காரணம் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் தான். படம் பெரிய வெற்றி பெற்றிருந்தா அதற்கும் முழு முதற் காரணம் அந்த இயக்குனர் தான் நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த முறை வந்து அப்படி நடக்காம போயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு சறுக்கலை இந்த படம் சந்திச்சிருக்கு. அதே போல படத்தினுடைய நாயகன் இமேஜுக்கு வந்து மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் அரசியலுக்கு வரப்போறாரு, பெரிய அளவு மக்களை சந்திக்கணும், மிகப்பெரிய வேலைகள்லாம் அவருக்கு இருக்கு. சிவகார்த்திகேயன் மாதிரி ஒருத்தர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவர் அரசியலுக்கு போறேன்னு படத்துல அவர் காட்டுறாரு. பட் இதெல்லாம் வந்து இந்த படம் வெற்றிகரமா போயிருந்தா இந்த காட்சிகள்லாம் பெருசா எடுபட்டு இருக்கும். பட் அப்படி நடக்காததுனால மிகப்பெரிய கிண்டலுக்குரிய படமா அது மாறி இருக்கு. இதையெல்லாம் வந்து அவர் அடுத்த தன்னுடைய கடைசி படத்தில் இதையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு நேர்மையான படத்தை கொடுத்தாருன்னா உண்மையில வந்து மக்களிடம் அது பெரிய வரவேற்பு பெறும் அப்படின்னு நம்பலாம்.